அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ பதிவில் 10 லட்ச ரூபாய் காசு இருக்குது, 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காசு. நான் இண்டிவிஜுவலாக பங்குகளை பிடிச்சி தான் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் உடஞ்சிட்டு இருக்குது. ஒன் டைமில் இந்த 10 லட்ச ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடுத்து மாடல் போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த செக்டர்லாம் வந்து அலாட் பண்ணி பிடிக்க போகுது, அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்குகள்லாம் எந்த விலையில் வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ டம்மியாக நம்ம கிரியேட் பண்ணி அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணலாம். இது ஒரு போர்ட்ஃபோலியோ. இன்னொரு போர்ட்ஃபோலியோ 10 லட்ச ரூபாய் காசு இருக்கு, அதை நான் வந்து எஃப்டிலையோ அல்லது பாண்டிலையோ போட்டுட்டு அதுல இருந்து வர்ற காசை எடுத்து 1-2 அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அல்லது அந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிள்லையும் வந்து ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ பத்தி பேசலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் வந்து பங்கு சந்தை கீழே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் விலை ஏறிட்டே இருந்தா இந்தியன் எக்கானமிக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். அதே சமயம் க்ரூடு 115 அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா ஏறி போச்சு. நம்மளுடைய க்ரூட் சப்ளை, எல்பிஜி சப்ளை எல்லாமே உடைச்சிருக்குது. இன்னும் வந்து மார்க்கெட் கீழே போகும், இந்த வார் முடிகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால நம்ம வந்து இதை பிரிச்சு போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வார் சூழ்நிலையில இந்த 10 லட்ச ரூபாயை பிரிச்சு போடுற அந்த அப்ரோச்சும் வந்து சூப்பரான அப்ரோச்சுன்னு தான் அலாட் பண்ணி நினைக்குது. பட் ஓகே, இன்னும் வந்து கீழே போனா போயிட்டு போகுது. லாங் ரன்ல நம்ம இண்டிவிஜுவலா ஸ்டாக்குகளை பிடிச்சு 10 லட்ச ரூபாயை இன்னைக்கு டிப்ளாய் பண்ணுவோம். இன்னைக்கு விலையில அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுக்கு முதல்ல எந்தெந்த செக்டர்லாம் நல்ல செக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? அதாவது நல்ல செக்டர்னு இல்லை, அலாட் பண்ணிக்கு புரிஞ்ச செக்டர் எது எது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். முதல் செக்டர் பேங்கிங். சரிங்களா? அடுத்த செக்டர் ஃபினான்ஸ். இதை வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்து எஃப்எம்சிஜி, அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்து ஃபார்மா. சரிங்களா? அதன் பிறகு ஆட்டோ. ஸோ மொத்தம் எத்தனை செக்டர் ஆச்சு? 1 2 3 4 5 6 செக்டர் ஆச்சா? வேற ஏதாவது முக்கியமான செக்டர் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது இல்லாமல் அதர் செக்டர்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெமிக்கல் இருக்கும். சரிங்களா? இன்ஃப்ரா இருக்கும். சரிங்களா? இன்ஃப்ரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் செக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கன்சியூமர் டியூரபிள் அண்ட் இந்த டிஸ்கிரிஷனரின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, கன்சியூமர் டியூரபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள செக்டரில் இருந்து ஏதாவது 1-2 ஸ்டாக்கு அந்த மாதிரி பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அலாட் மணியினுடைய எண்ண ஓட்டம். இப்போது மெயினாக நம்ம பேசின அமௌண்ட் எவ்வளோ? 10 லட்ச ரூபாயா? சரி, இந்த 10 லட்ச ரூபாயை செக்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம், ஒவ்வொரு செக்டருக்கும் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் கேப்பு. சரிங்களா? இப்போது ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு அப்படின்னு வரும் பொழுது நம்ம பெரும்பாலும் இண்டிவிஜுவலாக பங்குகளை பிடிக்கிறத தவிர்ப்போம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிட் கேப்பெல்லாம் ரொம்ப வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 30 பிவி ரேஷியோக்கு மேலே இருக்கிறாங்க. ஸ்மால் கேப்பில் அங்கங்கே பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்குது. ஸோ ரொம்ப கன்விக்ஷன் உள்ள பங்குகளை மட்டும்தான் டைரெக்டாக ஸ்மால் கேப்பில் பிடிக்க போகிறோம். லார்ஜ் கேப் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேல்யூவேஷன் ஓரளவு ஓகே அல்லது ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருக்கிறாங்க. லார்ஜ் கேப்பு இன்னும் கூட கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய பங்குகளில் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. நம்ம டூ மச்சாக ஒரி பண்ணாமல் நம்மளுடைய அசம்ஷனை வந்து ரொம்ப குறுக்கி தான் வச்சுருக்குறோம். 10 லட்ச ரூபாய் ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கே போட்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணு அப்படிங்கிறது தான் கான்டெக்ட். சரிங்களா? ப்ராக்டிக்கலாக அலாட் பண்ணி இப்படி பண்ணுமா அப்படின்னா பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அலாட் பண்ணி வந்து பண்ணும். சரிங்களா? அலாட் பண்ணி பண்ணும். ஆனால் வந்து பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸுக்கு இது அட்வைசபிள் கிடையாது. அப்படி பண்ணுறது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜியாகவும் பிகினர்ஸுக்கு அமையாது. ஏன்னா அந்த 10 லட்சங்கிறது பல்க் அமௌண்ட்டு. நீங்கள் பாண்டிலையோ எஃப்டிலையோ போட்டுட்டு அதை தொடர்ச்சியாக வர்ற வட்டியிலேருந்து 1-2 வாங்கிட்டு போகிறது தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் ஓகே, ஒரு ஐடியாவுக்காக நமக்கு பிடிச்ச பங்குகளை உள்ளே போட்டு டம்மியாக கிரியேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணலாம். நம்ம இப்போது இந்த 10 லட்ச ரூபாயை ஒவ்வொரு செக்டருக்கும் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து போடணும். அதே சமயம் வேறு ஏதாவது செக்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஆயில் அண்ட் கேஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆயில் அண்ட் கேஸு,
அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை மனசில் வச்சு சொல்கிறேன். அதே போல் வந்து இன்ஃப்ராவில் வந்து நம்ம வந்து எல்என்டியை மனசில் வச்சு சொல்கிறேன். ஆனால் இன்ஃப்ராவில் வந்து எல்என்டி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து புரிதல், இப்போதைய புரிதல். சரி, ஒவ்வொரு செக்டருக்கும் எவ்வளவு காசை அலோகேட் பண்ணுவோம்? நீங்கள் நிஃப்டி 50 அப்படிங்கிற அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட அதிகமாக ரிட்டர்ன் எடுக்கணும் அந்த மாதிரி எய்மில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இண்டெக்ஸில் ஹிஸ்டாரிக்கலாக எந்த வெயிட்டேஜ் எந்த செக்டருக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அலோகேஷன் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து எல்லா செக்டருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறேன், அல்லது எனக்கு பிடிச்ச செக்டருக்கு நான் அலோகேஷன் அதிகமாக கொடுக்குறேன் அந்த மாதிரி, ஏன்னா வேல்யூ வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, growth நிறையா வரும், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமைஸ்டு அந்த தாட் ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி கன்விக்ஷன் இருக்குன்னா வந்து அந்த மாதிரியும் பில்டு பண்ணிக்கலாம். சரி, டு ஸ்டார்ட் வித் பேங்கிங்க்கு ஒரு 1.5 லேக் கொடுத்துக்கலாமா? சரி, ஃபினான்ஸுக்கு ஒரு 1 லேக்கு, எஃப்எம்சிஜிக்கு ஒரு 1 லேக்கு, ஐடிக்கு ஒரு 1 லேக்கு, ஃபார்மாக்கு ஒரு 1 லேக்கு, ஆட்டோவுக்கு ஒரு 1 லேக்கு. சரிங்களா? இப்போ என்ன நடக்குது? மொத்தம் நம்ம 1 லேக்குன்னு எழுத வேணாம், எல்லுன்னு எழுதுனா வந்து நமக்கு அது சம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அதனால் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போது எவ்வளோ லட்சம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 6.5 லட்சம் வந்து இந்த செக்டர் வந்துருச்சு. சரிங்களா? இதில் என்னென்ன பங்குகள் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த கான்டெக்ஸ்ட்டு. நம்ம பேங்கிங்கில் என்னென்ன பங்குகள் பிடிக்க போகிறோம்? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நமக்கு பிடிச்ச பங்கு. சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி, இது பேங்க்குன்னு எழுத வேணாம், ஹெச்டிஎஃப்சின்னு எழுதிக்குவோம். சரிங்களா? அடுத்து நமக்கு ஐசிஐசிஐ பேங்க்கான வேல்யூவில் இல்லையே, ஏன்னா காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ கோட்டக் ஓரளவு வேல்யூவில் இருக்கிறதா எங்களுக்கு தோணுது. அடுத்து ஆக்சிஸ் பேங்க்கும் ஓகே. அதன் பிறகு இண்டஸ்இண்ட் பேங்க்கு, அதன் பிறகு ஐடிஎஃப்சி, அதன் பிறகு வேறு ஏதாவது பேங்க்குகள் இருக்கா நண்பர்களே? சரி, ஓகே. இப்போதைக்கு ஒரு 5 பேங்க்கு எடுத்துருக்கிறதே நல்ல விஷயந்தான். மிட் கேப்பில் 2 இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஐடிஎஃப்சி. நமக்கு வந்து லார்ஜ் கேப்பில் வந்து ஹெச்டிஎஃப்சி, கோட்டக், ஆக்சிஸ். சரிங்களா? நம்ம எந்த செக்டருக்கும் எதிரியும் கிடையாது, எந்த பங்குக்கும் எதிரியும் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்கிற தெரிந்த கம்பெனிகள் அந்த மாதிரி தான் பிடிக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து கோட்டக்கு. சரிங்களா? ஏன் கோட்டக் பிடிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப வருஷமாக ஏறாமல் இருக்குது. அடுத்து வந்து ஆக்சிஸு, மிட் கேப் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய இண்டஸ்இண்ட் பேங்க். சரிங்களா? இண்டஸ்இண்ட் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி, ஏன்னா ஓரளவு வேல்யூ ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து டிஎம்பி, ஆனால் ஏறிடுச்சு. சரி, ஓகே. ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது பஜாஜ் ஃபினான்ஸு. சரிங்களா? அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வு. அதன் பிறகு நமக்கு பிடித்த மிட் கேப்பில் வந்து மணப்புரம். சரிங்களா? மணப்புரம் ஃபினான்ஸு, இது கோல்டு, அதனால். சரிங்களா? கோல்டு நல்லா பண்ணலன்னா இந்த ஸ்டாக் நல்லா பண்ணலன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஓரளவு வந்து இந்த காலகட்டத்தில் 2 புக்குக்கு கீழே கிடைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு புக்கில் தான் பிடிக்கணும், அதுதான் பெட்டர் வேல்யூவேஷன். விலை அதிகமாக தான் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு விலை அதிகமாக தான் இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வுக்கும் விலை அதிகமாக தான் இருக்குது, மணப்புரம் ஃபினான்ஸுக்கும் விலை அதிகமாக தான் இருக்குது. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுறோம். அதே சமயம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுக்கிறோம். ஜியோ ஃபினான்ஸு. சரிங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரிலையன்ஸு ப்ளஸ் பிளாக் ராக் அப்படி இருக்கிறதுனால இவங்களில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து யோசிக்கிறேன். அடுத்து எல்என்டி ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் பிடிச்ச கம்பெனியாக தான் இருக்குது, ஆனால் வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம். சரி, அடுத்து எஃப்எம்சிஜி அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஐடிசி, ஹெச்யூஎல் எனக்கு பிடிச்சதா இருக்குது நண்பர்களே. ஹெச்யூஎல், அதுக்கப்புறம் வந்து கோல்கேட்டு, நிறைய கம்பெனிகள் இருக்கிறாங்க. சரி, ஓகே. என்னென்ன கம்பெனிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நான் எடுத்துகிட்டு அதில் வந்து செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்கை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இல்லாட்டி லென்த் ஆஃப் த வீடியோ ஜாஸ்தி ஆயிரும். நண்பர்களே, ஒரு போர்ட்ஃபோலியோவுடைய ஸ்டார்டிங் ப்ராசஸில் தான் நம்ம இருக்கிறோம். லென்த் ஆஃப் த வீடியோ ஜாஸ்தி ஆயிருச்சு. சரி, எஃப்எம்சிஜி செக்டரில் எனக்கு பிடித்த ஸ்டாக்குகள் அப்படின்னு நான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணேன். இந்த கோல்கேட்லாம் எம்என்சி கம்பெனி, பேரண்ட் கம்பெனியை வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் வாங்குறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. சரி, இதில் ஓரளவு நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இமாமி, ஜோதி லேபு. சரிங்களா? இந்த பங்குகள்லாம் எங்களுக்கு பிடிச்சி தான் இருக்கிறாங்க. வேறு ஏதாவது பங்குகள் எஃப்எம்சிஜி செக்டரில் எங்களுக்கு பிடித்த பங்குகள், டாபர் இந்தியா வந்து ஓரளவு இருக்கிறாங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. சார், வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராசஸ் தான். இந்த இடத்துல நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மிக்ஸை இந்த இடத்துல வந்து மாற்றிக்கணும். உதாரணமாக
எஃப்எம்சிஜி செக்டர்ல HUL வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறாங்க, அதனால எனக்கு HUL வேணாம் அப்படின்னு ஒதுக்குறதும் சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. கோல்கேட் MNC கம்பெனி இந்தியாவுல நான் பிடிக்க வேணாம் அப்படின்னு ஒதுக்குறதும் சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. டாபர் வந்து காஸ்ட்லியா இருக்கிறாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்குறதும் சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இமாமி ரொம்ப வருஷமா டல்லா இருக்கிறாங்க, ப்ரொமோட்டர் அந்த இஷ்யூ கொஞ்சம் போகுதே, என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு அது ஒத்து வராது, அதனால இமாமிக்கு பதிலா வேற ஏதாவது பங்கு வச்சுக்கிறேன் அல்லது இமாமியில ரொம்ப கம்மியா வச்சுக்கிறேன், இந்த மாதிரி யோசிக்கிறதும் அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. இது ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராசஸ் தான். ஐடின்னு வரும்பொழுது சூப்பரா நமக்கு இன்ஃபோசிஸும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறாங்க, அதன் பிறகு டிசிஎஸும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறாங்க, விப்ரோவும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறாங்க. அதன் பிறகு HCL டெக்கு வந்து சரி ஓகே, HCL டெக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் ஓகே சரிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தான் இப்படியெல்லாம் தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை வந்து பில்டு பண்ண ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பதிவு பிடிச்சிருக்கா அதை முதல்ல சொல்லுங்க. இது ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸை நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான போர்ட்ஃபோலியோவை நறுக்குன்னு நம்ம வந்து பில்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இது நல்லா வியூ போச்சுன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணி இதையே கண்டினியூ பண்ணி அடுத்த வீடியோவாக போடுறேன் நண்பர்களே. அதில் வந்து நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம்.